அந்த தலைவர்கள்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள் இப்போ தமிழக முதல்வர்னால தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியாது. அன்கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இது வந்து யாராக இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு திறமை இல்லை அல்லது அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி, இல்லை வேறொருத்தர் முதலமைச்சராக இருந்தாலும் இதான் நிலைமை. யார் அந்த சீட்டில் உட்காந்தாலும் இந்திய அளவுலையும் சரி, ஒவ்வொரு மாநிலங்கள் அளவிலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இருக்கக்கூடிய கலெக்டர்களாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு தலைவலி அதிகமாக இருக்கும். மண்டை சூடு ஏறும்பாங்கள்ல, அது அந்த தலைவர்களாக இருக்க எல்லாருக்குமே கட்டாயம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அவங்களுக்கு பேராபத்துகள் இருக்குது. மக்களுக்கும் சொல்ல முடியாத நிறைய அனைத்து கஷ்டங்களும் வரக்கூடிய நேரம் தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 20 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது இந்த வருஷத்தில் இது முக்கியமான காலம் சார். அதே மாதிரி இப்போ இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் எந்தெந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? அதான் நீரால் ஒரு பெரிய பேரழிவு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. இந்த நீரால்ங்கிறது என்னென்னா, ஒன்று நீர் இல்லாமல் அவதிப்படுறது, இல்லைன்னா திடீர் வெள்ளம் ஏற்பட்டு ஒரே நாளில் பெரிய ஹெவி ரெயின் பெஞ்சு வெள்ளமாக்கி விட்டு போகிறது. ஏன்னா ரெண்டுமே யூஸ் இல்லை. ஒரு விவசாயத்துக்கு கூட அது பயன்படாது, அல்லது அதை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலைகளை எதிர்பாராத நேரத்தில் வரும். அதே மாதிரி அதீத வெப்பமும் அந்த மாதிரி ஒரு பேரிடர்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. உலகளவில் பார்த்தி இந்த தட்டுக்கள் மூவ் ஆகிறனால பூகம்பம் வர்றது, நீராளுங்கிறப்ப ஒரு சுனாமி மாதிரி ஒரு பேரிடர் வரக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கட்டாயம் இருக்குது. இந்த 2027க்குள்ளே ஒரு சுனாமியை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும்.